வாங்க சாய் நேயர்களே, இந்த வாங்க சாய் சேனலை கண்டிப்பாக நீங்கள் பல பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதில் நம்பிக்கை உரிய ஆன்மீக தொகுப்பு தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அன்றாட வாழ்வுக்கு தேவையானது மக்கள் சக்திங்கிற ஒரு சேனல், அந்த சேனலை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை நடைமுறைக்கு உள்ள விஷயங்கள்லாம் வரும். வாங்க நம்ம வாங்க சாய் சேனலில் ஒரு பெரிய நம்பிக்கை, கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை, அதுவும் நம்ம பக்கத்திலேயே இருக்காருங்கிறத அங்கே சொல்லப்படுறது, உள்ளே வந்து பாருங்கள். வாங்க சாய், இந்த வாங்க சாய் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் சொல்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கருத்துகள், நல்ல இந்த சேனல் ஆன்மீக சேனல், அதாவது இந்த வாங்க சாயிங்கிறது ஆன்மீக சேனல். இதே மாதிரி நல்ல கருத்துகள் சொல்லி, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைகள் சொல்லி, செய்திகள், தற்பொழுதைய செய்திகள் சொல்லி, நகைச்சுவை சொல்லி எல்லாம் சொல்கிற இன்னொரு சேனல் மக்கள் சக்தி சேனல்னு இருக்குது. அந்த மக்கள் சக்தி சேனலில் போய் பாருங்கள். என்னுடைய பலவிதமான கருத்துகள், பலவிதமான செய்திகள்லாம் சொல்லியிருப்பேன். அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆன்மீக சேனலில், நான் இந்த வாங்க சாய் ஆன்மீக சேனலில் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, நம்ம நம்பிக்கையாக ஒரு செயலை செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது. இது நீங்களாமும் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நம்பிக்கையாக நினச்சி பார்க்கும்போது, நம்ம பக்கத்தில் யாரோ, அதாவது யாரோ மீன்ஸ் கடவுள் நடந்து வந்துட்டுருக்காங்கங்கிறது தெரியும். இன்றைக்கி நான் வாங்க சாயில் சொல்ல போகிறது ஒரு நம்பிக்கையான விஷயங்க. ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் இது நடந்திருக்கும். சின்ன சின்ன நம்பிக்கையில் தான் கடவுள் தான் இருக்கோங்கிறத ப்ரூவ் பண்ணுவார். நம்ம மனசில் ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை அவர் இருக்காருங்கிறத அவர் தெரியப்படுத்திகிட்டே இருக்கார். ஆனால் நம்ம மனசுக்கு புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் அக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துகிட்ருக்கும்போது கொஞ்சம் அவர்கள் பெண்கள், 2 பெண்களில் மொதல் பெண் மனநிலை கொஞ்சம் மாறி, கொஞ்சம் கல்யாண டயத்தில் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அந்த பெண்மணிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்ட வேண்டின்ட்டு அவங்க அம்மா அப்பாவோட திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போய் இது பண்ணுறாங்க. என்னது, அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க. அங்க பிரதட்சணம்னா நம்மளுடைய அங்கம், நம்மளுடைய உடல் அப்படியே கீழே போட்டு கையை மேலே கும்பிட்டு அப்படியே உருண்டு 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 அந்த பிரகாரத்தை ஃபுல்லாக வருவாங்க. இது வேண்டுதல். இது அவங்க வேண்டுதலாக வச்சுட்டு விரதம் இருந்து தன் தாய் தந்தையுடன் போய் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், சமயபுரம் பிரகாரம் கொஞ்சம் நல்ல பெருசுன்னு. இவங்க 45-48 வயசு இருக்கும். அப்போ 50 வயசுக்கு மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட ஓம் சக்தி, ஓம் சக்தி, அம்மா தாயே, சமயபுர தாயே காப்பாற்று, என் பொண்ணோட மனநிலையை நல்லபடியாக ஆக்கு, அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வை அப்படின்ட்டு வேண்டிட்டு அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் பின்னாடி அவங்க பண்ண அவங்களுடைய புடவையை சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு, அச்சச்சோ என்னது இது, நீ வரும்போது உன் காதில் அந்த வைரத்தோடு அவங்க போட்டுட்ருப்பாங்க, உன் காதில் வைரத்தோடு இருந்தது, ஒரு பக்கத்தோடு இருக்குது, ஒரு பக்கம் காணுமே அப்படிங்கும்போது எங்கள் அக்கா அவங்களுக்கு மனசு அப்படியே பகீர்னு ஆகி அந்த அக்காவுக்கு என்னாச்சு, எங்கே என் தோடை காணுமா அப்படின்னு இப்படி பார்த்துட்டு, கடவுளே ஒரு பக்கம் தோடு இருக்குது, ஒரு பக்கம் காணும், அம்மா தாயே நீ எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி கொடுமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி எழுந்துக்க வராங்க. உடனே அவங்க அப்பா இல்லைம்மா நீ எழுந்துக்காத, நீ பண்ணு, நம்பிக்கையோடையே நீ பண்ணு, கிடைக்கும், நான் உனக்கு போய் பார்க்குறேன், இங்கே தான் உளுந்துருக்குமா இருக்கும், நான் உனக்கு அந்த பிரகாரத்தில் சுற்றி பார்க்குறேன், கவலைப்படாத, நீ அதே நம்பிக்கையில் வேண்டிட்டு
அங்க பிரதட்சணம் பண்ணுங்கிறார். உடனே அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே வராங்க, ஓம் சக்தி ஓம் சக்தின்னு. அவங்க வந்து என்ன பண்ணுறாரு அந்த பெரியவர், அந்த தன்னுடைய மனைவிட்ட சொல்லி, நீ பார்த்துட்டு போயின்று, நான் இந்த பிரகாரத்தையே போய் அப்பிரதட்சணமாக போய் பார்த்துட்டு வரேன், எங்கேயாவது இருக்கான்ட்டு அவர் அப்படியே போய் திரும்பி வந்த வழியாகவே அவர் போய் அதை பார்த்துட்டே போகிறார். இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, அவர் அந்த அந்த அக்கா எழுந்துக்க வரும்போது, எழுந்துக்காத, நீ உன் நம்பிக்கையிலே பண்ணு, தொலைஞ்சது கிடச்சிடணும், அதே மாதிரி என் பொண்ணோட மனசு தொலைஞ்சதும் கிடச்சிடணும், திரும்பி நல்ல மனசாக வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கோ, கண்டிப்பாக கிடைக்கும், நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்ட்டு அவர் மெதுவாக போய் தேடி போகிறாருங்க. அப்போ அங்கே அந்த பிரகாரத்தில் பெருக்கிட்டெல்லாம் இருப்பாங்கல்ல, சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அதில் வந்து அந்த ஆயம்மா வந்து, என்ன பெரியவரை தேடுறீங்க அப்படிங்கிற உடனே இவர் அதை சொல்லிக்காமல், மனசில் சொல்லிக்காமல் கொஞ்சம் சரி சொல்லிண்டா அவங்களுக்கு கிடச்சின்னா அவங்கள வச்சுருவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு சலனம் வந்தது அப்படின்னார். அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி போய் இப்படி தேடின்னு இருந்த உடனே, பெரியவரே உங்களை தான் கேட்குறேன், என்ன தேடுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லைம்மா அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாங்க, அம்மனுக்கு வேண்டுதலில் தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு என் பொண்ணு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தது, பார்த்தா காதில் ஒரு தோடை காணுமா அப்படின்னோடனே, அப்படியா பெரியவரே, கவலையே படாதீங்க, இந்தாங்க இதை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கொடுங்க, தொலைஞ்சது கிடைச்சா மாதிரி அதுக்கு உள்ளே தொலைஞ்சதும் கிடைக்கும், என்ன தொலைஞ்சது அப்படின்னு அது நினைக்கிதோ, இந்த நல்ல வைரத்தோடு தொலைஞ்சது கிடைச்சா மாதிரி கிடைக்கும்னு சொல்லி கொடுங்க, இங்கே இருந்தது நான் தான் வச்சுட்டேன், அதனால தான் உங்களை பின்னாடியே வந்து என்ன தேடுறீங்கன்னு ஒன்று. அந்த பெரியவர் அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மான்னு. அதனால என்ன பெரியவரே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சந்தோஷமாக போங்கன்னு. அவர் அந்த பெரியவருக்கு கையில் ஏதாவது காசு இருந்தால் கொடுக்கலாமான்னு பார்க்கும்போது, அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் காசெல்லாம் கொடுக்காதீங்க, எல்லாம் இங்கே பண்ணுறது கருமாரி தான், கருமாரி உண்டியலில் போட்டுட்டு போங்கன்னுங்கிறாங்க. அப்படியே அந்த பெரியவருக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அந்த தோடை எடுத்துட்டு வேகமாக அந்த பிரகாரத்தை சுற்றி எங்கே அந்த அக்கா பிரதட்சணம் பண்ணுறாங்களோ அவங்க இடத்துக்கு வந்து அவங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அம்மா கருமாரின்னு. உடனே, கண்ணு நீ உன் பொண்ணு மனசு தொலைஞ்சிருத்துன்னு சொல்லி கவலைப்படுற இல்லை, அந்த மனசு தொலைஞ்ச மனசு இந்த வைரம் போல் நல்லா பழிச்சிட்டு கிடைக்கும், அந்த பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகும் கண்ணு, அப்படி நினச்சிட்டு இருந்தா பாரு உனக்கு கிடச்சிருத்துனோடனே அப்படியே பிரதட்சணம் பண்ணவங்களுக்கு நடுக்கமாயிடுது, எப்படிப்பா கிடச்சிது இது அப்படின்ட்டே அவங்க பிரதட்சணம் பண்ணி முடித்து அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி போய் அம்பாள்கிட்ட வேண்டின்று எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து இதை ஒரு நம்பிக்கை கதையாக அவங்க சொன்னாங்க தெரியுமா. அப்படி ஒரு நம்பிக்கைனா, அம்மன் வந்து கொடுத்தா மாதிரி அந்த ஆயாம்மா அம்மனாக வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்களோ அவங்க, இது கிடைச்சா மாதிரி கிடைக்கும், அதனால் கவலைப்பட சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த கருமாரி நமக்கு வாக்கு கொடுத்தா மாதிரி அங்கே நடந்தது பாருங்கள். அங்கே தாங்க கடவுள் இருக்காருங்கிறத நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் கடவுள். அவன் அம்மா வந்து கடவுள் இல்லை அப்படி இப்படிம்பாங்களே ஒழிய, எந்த இடத்துலலாம் நம்ம கஷ்டப்படும்போது ஒருத்தர் வந்து உதவி அதை பண்ணி, அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் நாங்கள்லாம் காசு வாங்க மாட்டோம் பெரியவரை, அங்கே அந்த கருமாரிக்கு போடுங்க, கருமாரி தான் எல்லாம் கண்டுபிடிச்சி தரான்னு அவங்க சொல்லி அது போய் அவர் அப்புறம் எல்லாம் அவங்க அந்த கோயிலில் செய்கிற முறையை செஞ்சுட்டு அந்த அம்பாவை இன்றைக்கும் நான் அந்த அக்காவை நினைக்கும்போது, அந்த பெரியவரை நினைக்கும் போதெல்லாம் நான் நினச்சிப்பேன், இந்த சமயபுரம் போகும்போது எனக்கு இந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும், அங்கே தான் இது நடந்தது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் எங்கே இருந்தாலும் நீங்கள் மாரியம்மன் அங்கே போய் வேண்டி சமயபுரத்தை நினச்சிக்கோங்க, அந்த கஷ்டத்தை நீக்கி நீங்கள் வேண்டுற அனைத்து நல்லதும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பா. வாங்க சாயிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கள் சக்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.